பரசுராமர், கிருஷ்ணர், ராமர், பலராமர், கல்கி. இப்ப நம்ம 2 கதைகளை பத்தி பார்க்க போறோம். நரசிம்மர், வராக. ஒரு ஊர்ல ஒரு 2 அரக்கங்க இருந்தாங்களாம். இரண்யகசிபு. அவங்க 2 பேரும் நல்லவங்களை கொடுமைப்படுத்துறதுதான் வேலையே. அதனால முனிவங்க தவம் பண்ணும்போது இரண்யாட்சன் சொன்னா, இரண்யகசிபு அங்க பாரு, முனிவங்க தவம் பண்ணிருக்காங்க, நம்ம சும்மா இருக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் போட்டு உடனே உடைச்சாங்களாம். முனிவுகளை அடிச்சாங்களாம். நேரா குடுக்குன்னு ஓடி பெருமாள்கிட்ட போனாங்களாம். நாராயணா, விஷ்ணு எங்களை காப்பாட்டுங்க அப்படின்னு சொன்னாங்களாம். சரியான சந்திப்பும் வரும்போது நான் அவங்கள வடம் செய்வேன் அப்படின்னு சொல்லிட்டு மறைச்சிட்டாங்க. இரண்யாட்சாக்கு ஒரு நாள் பொழுதே போகல. அதனால என்ன பண்ணிட்டான், பூமி உருண்டியா சுத்தி கக்கத்துல வச்சுக்கலாம்னு ஆசைப்பட்டான். அப்படியே கக்கத்தை வச்சுக்கணும்னே பூமாரி அந்த விஷயத்துக்கு தெரிஞ்சு ஓடி போய், நாராயணா நாராயணா எங்களை காப்பாட்டு அப்படின்னு சொன்னாங்களாம். அதுக்கப்புறம் இதுதான் செய்யன்னு சண்டை பொண்ணு விஷ்ணு வந்து நேரா வராக அவதாரமா காட்டு பன்றி உருவத்துல மாறி நேரா அவங்க கிளம்பிட்டாங்க. போய் நல்லா போர் புரிஞ்சு கடைசியா அவங்களோட சங்கு சக்கரத்தை வீசிட்டாரு, வடம் பண்ணிட்டார். அடுத்து கோபம் வந்துச்சு இரண்யகசிபுக்கு. கடுதமும் எடுத்தான். அல்ல இந்திரன் வந்து தவத்தை கலக்கணும்னு முடிவு பண்ணிட்டாரு. என்னென்னமோ செஞ்சாரு, பார்த்தா எதுவுமே ஆகல. வேணா அவங்களோட நாட்டை தாக்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு நாட்டை தாக்கி ஒய்ஃபை அரெஸ்ட் பண்ண போனாங்க. அதுக்கப்புறம் பிரம்மதேவ வந்து ஒய்ஃப் வயிற்றுல ஒரு அழகான குழந்தை இருக்கு நாரதர் சொன்னாராம். அதை பார்த்து இவர் அப்படியே மனசு மாறி போய் போடுறாங்களா இந்த லோகத்துக்கு. அப்படியே அவங்கள ஆசிரியத்துக்கு கூட்டிட்டாரு நாரதர். அவங்க விஷ்ணு பாட்டி தான் எல்லாம் இருந்துச்சான். அதை குழந்தை அதை கிட்டு விழுந்துச்சான் வயிற்றுக்குள்ள இருக்கும்போது விஷ்ணு நாமத்தை ஜபிச்சுட்டே இருந்துச்சான். அப்புறம் ஒரு ஆண் பல்ல போயிருந்துச்சான். இரண்யகசிபு தவமும் முடிஞ்சிருச்சு. அப்புறம் பிரம்மதேவர் வந்தாரு. அப்ப என்ன வேணும் கேட்டாரு. எனக்கு சாகா வர வேணும்னு கேட்டாங்க. அதுக்கு நான் அது தர முடியாது அப்படி சொன்னாங்க. கொஞ்சம் மாட்டிக்க அப்படி சொன்னாங்க. அது நல்லா நியூஸ் தான் முடிக்க வந்தான். சரி, பூமியும் நடக்கக்கூடாது, ஆகாயமும் நடக்கக்கூடாது, மனிதர்களாரும் நடக்கக்கூடாது, மிருகங்களாரும் நடக்கக்கூடாது, உயிர் இல்லாரும் நடக்கக்கூடாது, உயிர் இருக்காரும் நடக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி முடிச்சான். சரின்னு இதை தர அவர் சொல்லிட்டு சென்று போயிட்டார். அதுக்கப்புறம் இரண்யகசிபு வைகுண்டத்துக்கு போனாங்களாம். ஏ விஷ்ணு, எங்கே ஒளிந்து கொண்டு இருக்கிறாய் அப்படின்னு கூனியனா. எதுவும் ஆகல. சரின்னு அவங்களோட அரண்மனைக்கே போயிட்டாரு. இரண்யகசிபு பெருந்தானுக்கு பெகடாலன்னு பேர் வச்சான். அப்படின்னா எல்லாருக்கும் மிக சந்தோஷம் கொடுக்கிறவன்னு அர்த்தம். சண்டாவையும் மார்க்காவையும் கூப்பிட்டு இவனை நல்லா விழுவிட்டு இலை கட்டு ஒரு சிறந்த அரக்கனை மாட்டுங்கள் அப்படின்னு சொன்னாங்க. அங்க என்னமோ சொல்லிட்டே இருந்தான். அதுக்கப்புறம் என்ன கத்திரிக்காய் அப்படின்னு சொன்னாங்களாம். அதுக்கப்புறம் யாரு சிறந்தவன் விஷ்ணு டக்குன்னு பேர சொன்னாராம். கோவம் வந்துச்சு பாரு. அப்படியே சண்டாவையும் மறக்கவை திட்டி அடிச்சு தோர்த்து விட்டான். அதுக்கப்புறம் அவனை மட்டும் சொல்ல விடாம மிச்சம் அவங்களையும் சொல்ல விடான். இந்த உங்களோட பிள்ளைய நீங்களே வச்சுக்கோங்கன்னு சொல்லிட்டு ஒரே போயிட்டாங்களாம். அதுக்கப்புறம் இதை நானே பார்த்துக்கிறேன் அப்படி சொல்லிட்டு யானை சொல்லி மிதிக்க சொல்லுங்கள் அப்படின்னு சொன்னா யாரை மாலை
அதுக்கப்புறம் நெருப்புல எரியுன்னு சொன்னா நெருப்பை சுடவே இல்லையா. அடுத்து பெரிய பாம்புல விஷ பாம்பை ஏன் சொன்னாங்களா, ஆனா குட்டியோன்னு பாம்பு ஆயிட்டா. அதுக்கப்புறம் அடிச்சானா. அது அவரோட வட்டி ஒளிமயமா இருந்துச்சு. அதுக்கப்புறம் கோவப்பட்டு கட்டியால வீச மூடு, எங்களோட கடவுள் தூணில் இருப்பார் துரும்பிலையும் இருப்பார் அப்படின்னு சொன்னாங்க. நான் வரும்போது என்ன ஆச்சு தெரியுமா, அவன் ஒளிந்து கொண்டாக. இல்லப்பா, அவங்க கண்ணுக்கு தெரியலப்பா. அப்ப துரும்பிலையும் இருப்பார் தூண்லையும் இருப்பார் அப்படி சொன்னாராம். அப்ப இந்த தூண்ல இருப்பாரா? இருப்பார் அப்படின்னு சொன்ன. ஒரு தூணை வச்சா அல்ல இல்ல, இன்னொரு தூணை வச்சா இன்னொரு தூண் இல்ல. கடைசி தூணை உடைச்சா நரசிம்ம அவதாரம் வந்துச்சு. அப்படி டுமால் டுமில் ஃபைவ் தத்தத்தை எடுத்து போய் தன்னை மடியில போட்டு கழுத்தை நெரிச்சு நெஞ்ச அப்படியே நெரிச்சு அப்படியே 2 பெருத்து அவங்க கிட்ட இருக்கிற ஹார்ட்டை எடுத்து மாலையே போட்டுக்கிட்டாரு. அதுக்கப்புறம் நரசிம்ம ரொம்ப கோமன்னு விஷ்ணும் ஒரு காய்ச்சி அழுட்டா. ரொம்ப கடினமா கோமம் இருந்துச்சு. ஆனா எல்லாரும் ஓடி போறாங்க. நரசிம்ம விஷ்ணுக்கிட்டே போகல. ஆனா பிரகதாரன் பாட்டு பாடிக்கிட்டே போனான். அப்புறம் விஷ்ணு சாந்தி எறிஞ்சிட்டாரு. அதுக்கப்புறம் உனக்கு என்ன வேணும்னு கேட்டாரு. எங்க அப்பா தான் வேணும்னு கேட்டான். என்ன நல்ல சமைக்கு கொண்டு வாங்கன்னு சொன்னாங்க. சரின்னு கொஞ்சம் அழிச்சிட்டாங்க. பிரகதாரன்